சீனா பாய் கடையோட சீனா பாய் டிஃபன் சென்டர் சவுகார்பேட்டையில் இருக்குது. சென்னையில் ரொம்ப ஃபேமஸான இடம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவங்களோட ஸ்பெஷல் ஊத்தாப்பம், பொடி இட்லி, ஸோ ரெண்டுமே வாங்கிட்டோம். அடித்து பிடிச்சி க்ரௌடும் செம்மையாக இருந்தது. வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு தான் எடுத்தோம். ஸோ ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த பக்கம் வந்தப்போ சின்னதாக லைட்டாக அப்போ அந்தளவுக்கு ஃபேமஸ் இல்லை நம்ம. ஸோ அப்போவே வீடியோ எடுத்தோம். இப்போ பார்த்த உடனே தெரியும் உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவர் இல்லை, இதை வெளியே போயிட்டா அப்படின்னு மாதிரி சொன்னார் சீனா பாய். ஸோ அவங்களோட பையன், அதுக்கப்புறம் இன்னும் வேலையாட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்துடலாம். ஸோ கேமராமேன் வேறு ரொம்ப நேரம் சாப்பிடாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா ஷூட்டெல்லாம் எடுத்து முடிக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பொடி இட்லி பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்கு கம்மியாக 2 இட்லி போட்டால் தான் ஒரு வாயை நம்புற மாரி இருக்கும். மொத்தம் 2 சட்னி கொடுப்பாங்க. க்ரீன் சட்னி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி லைட்டாக இதாக எதுவுமே மிக்சிங் இல்லாமல் தக்காளி அரைச்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரம், அதாவது மிளகா, அது மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. வேறு லெவலில் இருக்கும். முழுக்க பார்த்திங்கன்னா நெய் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. எண்ணெயே யூஸ் பண்ண மாட்டாங்க. வதன்னு ஊற்றிடுவாங்க நெய்யை. ஏன்னா சவுகார்பேட்டை தான் சொல்லவே தேவையில்லை, நெய்க்கு பஞ்சம் இருக்காது. ஸோ இவங்களோட ஸ்பெஷலே இதில் பிரட்டி, ஒரு காரத்தில் பிரட்டி அப்படியே வாயில் போட்ட அப்படிதான். பொடி மேலே தூவிருப்பாங்க. வெங்காயம் நம்ம கேட்டோம்னா போடுவாங்க அடிஷ்னலாக. அடுத்தது பார்த்திங்கன்னா ஊத்தாப்பம். வெங்காயம் மட்டும் தான் போடுவாங்க, கொத்தமல்லி லைட்டாக பொடி போட்டிருப்பாங்க. ஸோ அதே சட்னி தான். அதோட இவங்களோட அடிஷ்னலாக நம்ம கேட்டோம்னா கட்டோட அதோடு கொடுப்பாங்க. ஸோ இவங்களோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா ஊத்தாப்பம்னு போட்டாங்கன்னா ஒரு கல் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபினிஷிங் கொடுப்பாங்க.
கட் பண்ணுறதும் சரி, ஸ்லைஸ் பண்ணுறதும் சரி, கஸ்டமர் வந்து நம்ம அந்த கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து தட்டை நீட்டிடுவாங்க. அப்போ வந்து டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகிடும். அடுத்த செட்டு போட ஆரம்பிச்சிடுவாங்க. சேம் கான்செப்ட் இட்லி தான். இட்லி பொடி இட்லி தீர 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 தூவிக்கிட்டே இருப்பாங்க மலைச்சாரல் மாதிரி. சாப்பிட்டு பார்க்கலாம். ரெண்டுமே வந்து அல்டிமேட் காம்போன்னு சொல்லலாம். நெய் கொஞ்சம் ஓவராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 தோசை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வேணுமா வாங்கிக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இங்கே வருவாங்க. ஸோ முக்கியமாக வரது பார்த்திங்கன்னா பொடி இட்லி. இட்லி சாப்பிட்றதுக்காக வருவாங்க. ப்ளஸ் வந்து ஊத்தாப்பம். ஊத்தாப்பம் ஸ்பெஷலும் இங்கே இருக்குது. பார்சல் வந்து வேறு லெவலில் பறந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி 6 கரண்டி நெய் வந்து உள்ளே விட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு 10 கரண்டி நெய் வந்து வெளியே விட்டு, பொத்துனாப்பில் அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு, அந்தமாரி பரட்டி எடுத்து பொடியெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு பக்கா காம்பினேஷனோடு கொடுப்பாங்க. நீங்கள் இங்கே வந்து பொடி தோசை அந்த எக்ஸ்ப்ளனேஷனோட சொன்னாலும் சரி, இல்லை சொல்லாமல் சொன்னாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு நெய் தோசை அல்டிமேட்டாக கிடைக்கும். நெய் பிடிக்கும், நெய் தோசை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எண்ணெய் இல்லாமல் நெய் மட்டுமே ஊற்றினா நான் எவ்வளோ வேணால் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து சொர்க்கமான பிளேஸு. சீனா பாய் டிஃபன் சென்டரு, மஸ்ட் ட்ரை ஹோட்டல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரிவிங்க. சவுகார்பேட்டையில் வேறு ஏதாவது ஃபுட் இருக்குது அப்படின்னு சொன்னிச்சுன்னா நான் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.